Good morning student, welcome to SS group. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10th மேக்ஸ்ல யூனிட் ஃபர்ஸ்ட்ல எக்ஸசைஸ் 1.5ல 8th சம் பார்க்க போறோம். இதுல 3 பாயிண்ட் ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மட்டும் பார்க்கலாம். Consider the function f of x, g of x int h of x as given below. Show that f of g into oh equal fo into goh. In each case, f of x equal x minus 1, g of x equal x plus 1 and h of x equal x square சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்மளுக்கு என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா f of g into oh equal fo into goh ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். LHS என்ன கொடுத்துருக்காங்க பாரு, f of g into oh. இதில் ஃபஸ்ட் நம்ம f of g மட்டும் தான் ப்ரூவ் பண்ண போகிறோம். f of g இதை எப்படி நம்ம பிரித்து எழுத போகிறோன்னா f into g of x. f அப்படியே வச்சுக்கலாம். gxக்கு நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்குன்னா 3x plus 1. இது எந்த ஃபார்மேட்டில் இப்போ இருக்குன்னா f of xன்ற ஃபார்மேட்டில் இருக்குது. f of xல xன்ற இடத்துல இந்த 3x plus 1 போகிறோம். இந்த minus 1 அப்படியே வந்துடும். பாருங்கள், இது f of xன்ற ஃபார்மேட்டில் இருக்குது. f of x என்னது x minus 1. xை நம்ம என்ன எழுத போகிறோம் 3x plus 1. இங்கே இருக்கிற minus 1 அப்படியே வந்துடும். இப்போ பாருங்கள், ப்ளஸ் 1க்கு minus 1 கேன்சல் ஆச்சு. இது பேலன்ஸ் இருக்குது 3x. இது என்னதுன்னா f of g. அடுத்து என்ன கணக்குனா f of g into oh. f of g into oh கண்டுபிடிக்க போகிறோம். f of g பாருங்கள், இது எப்படி பிரித்து எழுத போகிறோன்னா f of g அப்படியே வச்சுக்கலாம். இந்த oh எப்படி பிரிக்கணும்னா h into x. f of g அப்படியே வந்துடும். இந்த hx என்ன இருக்குதுன்னா x ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. இப்போ இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னா f of g என்ற ஃபார்மேட்டில் இருக்குது. பாருங்கள், இது 3. இந்த xன்ற இடத்துல இந்த 3x அப்ளை பண்ண போகிறோம். 3x the whole square. இது என்னதுன்னா ஈக்குவேஷன் 1. இப்போ ஈக்குவேஷன் 2 என்ன கொண்டுனா ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்கணும். RHS நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க fo into goh. அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும் g of h கண்டுபிடிக்கணும். g of h எப்படி நம்ம பிரித்து எழுதுவோம்னா g into h of xன்னு பிரித்து எழுதுவோம். g அப்படியே வச்சுக்குவோம். h of xக்கு நம்ம என்ன கொடுத்துருக்காங்க x ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. இப்போ இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னா g of xன்ற ஃபார்மேட்டில் இருக்குது. g of x என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் 3x plus 1. xன்ற இடத்துல இதை அப்ளை பண்ணோம். 3x ஸ்கொயர் ப்ளஸ் 1. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா fo into goh. இப்போ இது என்ன பண்ணணும்னா f அப்படியே வச்சுக்கலாம். gohன்னு நம்ம இப்போ பிரித்து எழுத போகிறோம். இப்போ பாருங்கள், இது எந்த f எந்த பக்கமும் அப்படியே வச்சுக்கோம். gohக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் 3x ஸ்கொயர் ப்ளஸ் 1 கண்டுபிடிச்சிருக்கோம். 3x ஸ்கொயர் ப்ளஸ் 1 இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னா f of xன்ற ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ f of xக்கு என்னது நமக்கு x ஸ்கொயர். xன்ற இடத்துல இதை அப்ளை பண்ண போகிறோம். 3x ஸ்கொயர் ப்ளஸ் 1 இங்கே இருக்கிற மைனஸ் f of xக்கு பாருங்கள் இந்த மைனஸ் 1 அப்படியே இங்கே வந்துடும். ஸோ ப்ளஸ் 1க்கு மைனஸ் 1 கிளச்சி பேலன்ஸ் என்ன இருக்குன்னா 3x ஸ்கொயர். இது என்னதுன்னா ஈக்குவேஷன் 2. ஸோ ஈக்குவேஷன் 1 and 2 f of g into oh fo into g of h. It's proved. பாருங்கள், ஈக்குவேஷன் 1 3x ஸ்கொயர், ஈக்குவேஷன் 2 3x ஸ்கொயர். ஒரு முறை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க f of g into oh ஈக்குவல் fo into goh கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்கணும். பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்னது f of g மட்டும் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறோம். f of g எப்படி பிரித்து எழுத போகிறோம்னா f into g of xன்னு எழுத போகிறோம். f அப்படியே வச்சுக்கலாம். gx எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னா பாருங்கள் 3x plus 1. 3x plus 1. இப்போ இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னா f of x. f of x என்னது x minus 1. xன்ற இடத்துல இந்த ஃபுல் வேல்யூவை அப்ளை பண்ண போகிறோம். இங்கே இருக்கிற minus 1 அப்படியே வந்துருச்சு. பாருங்கள், xக்கு இந்த வேல்யூவை அப்ளை பண்ண போகிறோம். இங்கே கொஸ்டினில் இருக்கிற minus 1 இங்கே வந்துருச்சு. இப்போ ப்ளஸ் 1க்கு minus 1 கழிச்சு இது பேலன்ஸ் 3x. அடுத்து பார்த்தீங்கன்னா
செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா எஃப் ஆஃப் ஜி இன்ட்டு ஓஹெச் கண்டுபிடிக்க போகிறோம். எஃப் ஆஃப் ஜி அப்படியே வச்சுக்கணும். ஓஹெச் எப்படி பிரித்து எழுதணும், ஹெச் இன்ட்டு எக்ஸ்ன்னு நம்ம பிரித்து எழுத போகிறோம். எஃப் ஆஃப் ஜி அப்படியே வந்துருச்சு. ஹெச் ஆஃப் எக்ஸ் என்னென்னா எக்ஸ் ஸ்கொயர். நம்ம ஹெச் ஆஃப் எக்ஸுக்கு வந்துங்க எக்ஸ் ஸ்கொயர் அப்ளை பண்ணியாச்சு. இது எந்த ஃபார்முலானா எஃப் ஆஃப் ஜி. எஃப் ஆஃப் ஜி என்னது 3x. அதாவது எக்ஸுன்ற இடத்துல இதை ஃபுல்லாக போட போகிறோம். இது எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வந்துடும். பாருங்கள் ஈக்குவேஷன் 1. அதே மாதிரி சேம் ரைட் ஹேண்ட் சைடு எப்படின்னா ஜி ஆஃப் ஹெச் கண்டுபிடிக்க போகிறோம். அடுத்து எஃப்ஓ இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் ரெண்டுத்து எது கேன்சல் பண்ணமோ பண்ணிவிட்டு மீதி பேலன்ஸ் என்ன இருக்குது நம்மளுக்கு 3x ஸ்கொயர். ஸோ ஈக்குவேஷன் 2. ஈக்குவேஷன் 1 2லேருந்து நமக்கு என்ன கிடச்சிருச்சு, ஆன்சர் கிடச்சிருச்சு. ஸோ 8th சம் இதோட முடியுது. 8th சம்மில் செகண்ட் பாயிண்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.